மார்க்கெட்ல போட்டு தாக்குறாங்க பாசிவ்ஸ் பத்தி ரைட். ஸோ உங்க கஸ்டமர் வந்து பாசிவ் பத்தி இன்க்ரீசிங்களா தெரிஞ்சுக்கிறாங்க, அதை நீங்க கவுண்டர் பண்ணணும் ஒண்ணு, ரைட்டா. ரெண்டாவது விஷயம், அந்த கஸ்டமருக்கு சில கஸ்டமருக்கு அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிளெண்ட் ஆஃப் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் பண்ணி தான் ஆகணும், ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் நான் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் ஃபண்ட் விஷயத்த இப்போ இருக்கிற சூழ்நிலை, அது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வாழ்க்கையிலேயே கிடைக்காது. ஏன்னா கோவிட் போது நடந்தது அந்த மாதிரி. பட் கோவிட் போது அவ்வளோ நிறைய இன்வெஸ்டர் இல்லை நம்மள்கிட்ட. கோவிட் பிறகுதான் ஈக்விட்டியோட கல்ட்டு டெவலப் ஆகி ஆம்ஃபீஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐயன்னு போட்டு ஒரு மாதிரி வளர்த்து. அச்சா தமிழில் பேசலாம்ல? ஓகே, அதான் அவர்கிட்டையும் கேட்டேன், எல்லாம் தமிழில் தான்ட்டு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நான் ஒரு தோஸ் ஆஃப் யூ என்னோட கடைசியில் போடுற என்னோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வச்சுருக்கேன். அது இன்னைக்கு இந்த ஆர்டிக்கிள் போட்டேன், ரைட். நீங்கள் யாரெல்லாம் அதில் இருக்கீங்களோ அதை பார்த்துருப்பீங்க. என்னன்னு பாருங்கன்னா, இன்னைக்கு மாதிரி ஆக்டிவோட கேஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததே இல்லை, ரைட்டா. ஏன்னா செப்டம்பர் 26 டு February 28 மார்க்கெட் பயங்கரமாக விழுந்து வாலட்டைல் இருந்த நேரத்தில் 80% ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து டவுன் சைடை கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு, ரைட். அண்ட் 3 year ரோலிங் ரிட்டர்ன்ஸ், 3 years இன்னமும் ரோலிங் ரிட்டர்ன் பாயிண்ட் டு பாயிண்ட்ல எல்லாம் பேசுறீங்க. எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா, பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து it does not reflect the reality. Rolling returns are best way. If at all you want to use past performance, rolling returns are best way. On the basis la all funds in the market industry have delivered positive returns, right. மூணாவது வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்குறோம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயம், இப்போ இந்த பாசிவ் ஃபண்ட்ஸ் வந்து வந்ததுனால ஏஎம்சி காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் ஏஎம்சி காரன் இல்லை இல்லையா, அதனால மனதை திறந்து விட்டு பேசலாம் இல்லையா. ஏன்னா அது ஒரு பக்கம் பாசிவ், ரெண்டு பக்கம் ஃபண்ட் மேனேஜர் கஷ்டப்படுறாரு மார்க்கெட்டை பீட் பண்ணுறதுக்கு, கஸ்டமர் கேட்குறான். பட் நாட் ஓன்லி உங்கள் ட்ரெயில் கமிஷன், அவனோட ஏஎம்சி ஃபீஸும் ரொம்ப கம்மி. அதை வச்சுன்னா ஏஎம்சி இழுத்து மூட வேண்டியதுதான். வெறும் பாசிவ் வச்சு நடத்தணும்னா யூ நீட் 5 times or 10 times our size of the AUM to make basic cost meet பண்ணுறதுக்கு, ரைட்டா. ஸோ என்ன பண்ணாங்க அவங்க, எவ்ரி கிரைசிஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. அதனால புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாங்க, ஃபேக்டருங்கிறது. ஒரு ரொம்ப காமன் மேன் யூஸ் பண்ற ஃபேக்டர். நீங்க யூஸ் நல்ல ஒரு பெரிய வார்த்தை யூஸ் பண்றாங்க இல்ல, ஸ்மார்ட் பீட்டா. ஸ்மார்ட்னால ஆஹா ஃபேண்டாஸ்டிக், ரைட். அதுல ஃபேக்டரும் இருக்கு, மொமெண்டமும் இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ஹைபிரிட் ஃபண்ட் மாதிரி, கொஞ்சம் ஈக்விட்டி கொஞ்சம் டெட் மாதிரி, கொஞ்சம் ஆக்டிவ் கொஞ்சம் பாசிவ் போட்டு நாங்கள் சமாளிச்சு எங்க சம்பாத்தியமும் கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம், கஸ்டமருக்கும் அதை வச்சு இது பண்ணிக்கலாம். அண்ட் ஓரளவுக்கு ஃபண்ட் மேனேஜரோட அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேக்டர்னா எல்லாம் கம்ப்யூட்டர் போட்டு அல்காரிதம் போட்டு வெளியே போட்டுருவாங்க. எப்படி கூகுள் மேப்ஸ்ல ஒரு டைரக்ஷன் எப்படி போகிறது அல்காரிதம், அதே மாதிரி அல்காரிதம் போட்டு பண்ணிக்கலாம் நாங்கள். ஆனால் இன்னைக்கு அதுக்கே வேட்டு. ஸ்மார்ட் பீட்டா ரியலி ஸ்மார்ட்டா பாருங்க. இவ்வளோ ஸ்மார்ட் பீட்டா இண்டஸ்ட்ரீஸ்ல ரெண்டு தான் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. புரிஞ்சுங்களா? அதனால உங்களுக்கு உங்க ஆக்டிவ சப்போர்ட் பண்றதுக்கு இன்னையோட பெட்டர் நேரம் கிடையாது. ஸோ அதோட ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் டிபேட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஓகே. பட் நான் சொல்றது ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் என்ன, நான் சொல்றது ஆக்டிவ் இன்வெஸ்டர் வர்சஸ் பாசிவ் இன்வெஸ்டர். ஏன்னா எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து எம்எஃப்டி பிஸ்னஸ் டெவலப் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர் ரிஸ்க் ப்ரொஃபைலு, அப்புறம் கோல் பண்ணுங்க, கோல் வச்சு பண்ணுங்க, அப்புறம் அசெட் அலோகேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் அங்கே திருக்குறள் மாதிரி நம்ம படிச்சது தானேப்பா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தானே பிரச்சனை, ரைட்டா. ஸோ என்னோட சிம்பிள் தியரி, எஸ் அதெல்லாம் பண்ணணும் நீங்கள், அது நார்மல் ப்ராசஸ். பட் உங்கள் இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். என்ன, ஆல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் நாட் த சேம். There are active investors, daily உங்களுக்கு தொண்ணூறுபடுத்திருப்பான். பாசிவ் இன்வெஸ்டர் உங்களை நம்பிட்டு உங்க ட்ரஸ்ட், எங்க அப்பாவுக்கு நீ மேனேஜ் பண்ண, என் பையனுக்கு நீ மேனேஜ் பண்ற எல்லா டைப் கஸ்டமர் இருக்காங்க. சில பேர் உங்களை நம்பிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டா லாங் டர்ம் இன்வெஸ்டிங். ஸோ அந்த இவர் சூரஜ் கிளி டெம்பிள்டன் சொன்னார் இல்லையா, டைம் இன் த மார்க்கெட் இஸ் பெட்டர் தேன் டைம் இன் த மார்க்கெட், ரைட். அவர் சொன்ன வார்த்தை, அவர் பாவம் அதை இது பண்ணிருக்கணும், அவர் பேட்டன் போட்டிருக்கணும், ரைட்டா. ஸோ அது வந்து சொல்றது இந்த பாசிவ் இன்வெஸ்டருக்கு ஐடியல், ரைட்டா. லாங் டர்ம் 10 year SIP, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அல்டிமேட்டா உங்க பொண்ணு கல்யாணத்தில் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் இன்னொரு விஷயம், ஒன்று வந்து உங்க இன்வெஸ்டரை தெரிஞ்சுக்கிறது, அவர் ஆக்டிவ் டைப்பா பாசிவ் டைப்பா. ரெண்டாவது ஃபண்ட்
மேனேஜர் ஆல்ஃபா. பட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ற வார்த்தை என்எஃப்டி ஆல்ஃபா. என்ன சொல்லுங்க, ஏன்னா அது நான் போய் ஃபண்டா மேனேஜ் பண்ண போறேன். இந்த என்எஃப்டி ஆல்ஃபாங்கிறது ரெண்டு விதம். என்ன ஆல்ஃபா? ஒன்று கஸ்டமருக்கு நீங்க அடிஷனலா ரிட்டர்ன் கொடுக்கிறது, அகேன்ஸ்ட் வாட் யூ ஆர் ப்ராமிசிங் பெட்டரா கொடுக்கிறது. ரெண்டாவது உங்க பிசினஸ் நீங்க அதிகமா வளர்க்கிறது. ஸோ ஆல்ஃபா இஸ் நாட் ஒன்லி ஃபார் கஸ்டமர், ஆல்ஃபா ஃபார் பிசினஸ் டெவலப்மெண்ட், ரைட்? ஸோ அதுதான் போட்டிருக்கேன் இங்க. ஒரு பக்கம் என்எஃப்டி ஆல்ஃபா, நீங்க என்ன ஆல்ஃபா டெலிவர் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? அசெட் அலோகேஷன், கரெக்ட் டைம்ல கரெக்டான அசெட் சூஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு பிராட் மார்க்கெட்டோட பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குற வாய்ப்பு. உங்களுக்கு பண்ண வேண்டியது செல்ஃப்க்கு. நான் எப்படின்னா உங்க கஸ்டமர் பேஸை நீங்க க்ரோ பண்ணி உங்களுக்கு அடிஷனலையும் உங்க ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த கஸ்டமர் பெனிட்ரேஷன் ஆஃப் த வால்ட் நான் பேச போறேன் இப்போ. ஓகே, ஸோ இப்போ இருக்கும்போது அந்த ஆக்டிவ் இன்வெஸ்டருக்கு தான் உங்க எம்எஃப்டி ஆல்ஃபா ஒர்க் ஆகும். அதனால தான் நோ யுவர் கஸ்டமர் விடுங்க, முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. இஃப் யூ ஹேவ் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ், நீங்க அந்த ஆல்ஃபா ஜெனரேட் பண்ற கேப்பபிலிட்டி உங்களுக்குள்ள டெவலப் பண்ணலன்னா, you lose that customer to passive, you lose the customer to bank RM, you lose the customer to competition. அதனால உங்க இன்வெஸ்டர் எந்த அளவுக்கு ஆக்டிவ் பாசிவா இருந்தாங்கன்னா you can get away by depending on the fund manager alpha. பாசிவ் இன்வெஸ்டருக்கு நீ போட்டிருக்கிய சுந்தரம் மிட் கேப் ஃபண்ட் நம்பியிருக்க 25 வருஷத்துல 25% per annum ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய வேலை இல்லையா? fill it, shut it, forget it. ஹீரோ ஹோண்டாவோட போய் ஆடு. அது இன்வெஸ்டர். ஸோ இதுக்குன்னா உங்க ஓன் கஸ்டமர் பேஸ்ல இது டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ்க்கு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணணும். எல்லாருக்கும் போட்டு வாட்ஸ்அப்ல ஹைடெக் நாலேஜ் கொடுத்துருக்காங்க, தேவையில்லாத கன்ஃபியூஷன். அதனால உங்க வாட்ஸ்அப் குரூப்லயே நீங்க அனுப்புற எல்லாரும் இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அனுப்புறீங்க. ஏன்னா வேற வழி இல்லை, டெக்னாலஜி வளர்த்து மற்றவங்க பண்றா நானும் பண்றேன்ட்டு. பட் எதுக்குன்னா அது பிரியுங்க. பாசிவ் இன்வெஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன, ஆக்டிவ் இன்வெஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு ப்ராடா பிரிச்சுங்க. இதுக்கு மேல நான் சப் செக்மெண்ட் பண்ண வேணாம், ரெண்டு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாசிவ் இன்வெஸ்டருக்கு எனக்கு ஒரு 15 மினிட் ஒரு டைமர் செட் பண்ணுங்களேன். இந்த செக்ஷன் நான் 15 மினிட்ஸ்ல முடிக்கணும், இல்லை இதெல்லாம் இதே 1.5 hour ஆகும். இல்லை எதுக்கு சொல்றேன்னா, பாசிவ் இன்வெஸ்டருக்கு நீங்க கொடுக்க வேண்டியது வெறும் லாங் டேர்ம் குட் ஸ்டோரி. அல்டிமேட்டா நீ ரோட்ல கிளம்பினா காஷ்மீர் போய் சேர்ந்துருவேன். என்ன நடுவில் ரோடு பிளாக் இருந்தாலும் ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் நீ காஷ்மீர் போய் சேர்ந்துருவேன்னு பாட மாதிரி சொல்லிட்டே இருக்கணும், திருப்பி மண்டையில் அடிக்கிற மாதிரி. ஆனால் அடிக்கிறதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கணும், இது இருக்கணும் இல்லையா? அதுதான் இப்போ கொடுக்க போறேன். உங்க பாசிவ் இன்வெஸ்டரை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்கு தான் அடுத்த ஒரு 100 ஸ்லைட் இருக்கு. ஸோ நான் ராக்கெட் ஸ்பீட்ல கடகடன் போகிறேன், பிகாஸ் தட் இஸ் நாட் த மெயின் பர்பஸ். இது என்னோட ஸ்டாண்டர்ட் இது. பட் எதுக்கு ஒரு குயிக்கா ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதனால ரைட். ஸோ எக்கானமி பொறுத்த மட்டும் இந்த விக்சித் பாரத் 2047 டெவலப்டு கண்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு என்ன பேசிஸ்னா, கடந்த 10 வருஷமாவே இந்தியா தான் வேர்ல்டுல டாப் கண்ட்ரீஸ்ல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. 93% we have grown our GDP. ஓகே, அது மட்டும் இல்ல, இந்த வருஷமும் 2025 ஃபோர்காஸ்ட்லயும் இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன் தி வேர்ல்டு தான் IMF ஓட. அண்ட் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் projected EPS growth for the current year, இவ்வளவு ஸ்லோ டவுன் பேசுறீங்க. ஏன்னா அந்த பாசிவ் இன்வெஸ்டருக்கு நீங்க மானிஷ் போட்டுட்டே இருக்கணும். எல்லாரும் ஸ்லோ டவுன் பேசினா கூட பாருங்க, நாட் ஒன்லி ஜிடிபி growth, EPS growthலயும் இந்தியா தான் ஹையஸ்ட். இந்த ஸ்லோயஸ்ட் EPS growthலயும் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் EPS growth. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க அவனுக்கு ஃபீட் பண்ணணும், the positive news case, right? And இதே growth rate மெயின்டைன் பண்ண, அந்த 6.5% மெயின்டைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா 5th largest இருந்து 3rd largest வந்து சேர்ந்துரும். ஒன்றும் கவலையே இல்லை. பட் நோக்கம் நம்ம என்ன, டெவலப் கண்ட்ரி ஆனோங்கிறது, ரைட்? ஸோ அதுக்கு வெறும் ஜிடிபி இல்லை, நாமினல் ஜிடிபி. இது ஏன் நான் முக்கியமாக காமிக்கிறேன்னா, இந்த இன்ஃப்ளேஷன்ங்கிற வார்த்தை ஒரு பயங்கர வார்த்தை, ராவண மாதிரி நம்ம பார்ப்போம். ஏன்னா நேச்சுரலாக நம்ம பாக்கெட் அது அஃபெக்ட் ஆகுது. கஸ்டமர் இன்ஃப்ளேஷன் சொன்னாலும் அவன் பயப்படுறது. பட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்ல செய்தி இன்ஃப்ளேஷன் தான். ஏன்னா யாரை இன்ஃப்ளேஷன் பாதிக்கிறதோ இன்னொருத்தன லாபம் கொடுக்கறது இல்லையா, அந்த லாபம் கொடுக்கறது தான் ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி. இன்ஃபேக்ட் நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் இன்ஃப்ளேஷனையே பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ எதுக்குன்னா அந்த நாமினல் ஜிடிபியில ரியல் ஜிடிபி growth இன்ஃப்ளேஷனும் சேர்ந்து தான், அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார் த நேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நார்மல் ஜிடிபி growth இந்த 604% வந்துருக்கு இல்லையா? பட் நாமினல் ஜிடிபி growth
9.6 to 9.7. அது கோவிடுக்கு அப்புறம் அந்த இயர் ஆன் இயர் கோவிட் மோசமாக இருந்தாலும் அடுத்த வருஷம் ரொம்ப பயங்கரமாக காமிக்கிறது. ஸோ ஆவரேஜாக இந்த 9 to 10% நம்ம நார்மல் ஜிடிபி growth. ஸோ இப்போ வளர நாட்டுக்கு வெறும் ஜிடிபி வளர்ந்து பிரயோஜனம் இல்லை, மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ விக்சித் பாரத் அப்படின்னு டெவலப்ட் கண்ட்ரினா சும்மா ஜிடிபியை வளர்த்துட்டு, சைனா இன்னைக்கு நம்பர் 2 அந்த கிராஃப்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? பட் சைனா இஸ் நாட் அ டெவலப்டு கண்ட்ரி. ஸோ நம்பர் 2 என்ன பிரயோஜனம்? டெவலப்டு கண்ட்ரி ஆனதான் நம்மளுக்கு எல்லாரோட இதுவும் வாழ்க்கை முன்னேறும், எல்லாரும் முன்னேறும். ஸோ அதுக்கு பர் கேபிட்டா ஜிடிபி, அது அந்த நாமினல் ஜிடிபியை தான் எடுத்து we are dividing with the number of people living in the country. ரைட்டா? அந்த பர் கேபிட்டா ஜிடிபியில தான் பாருங்க இதா இருக்கு. இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம் $2,600. ரைட்டா? சைனா அது $13,000. அதனால தான் இட் இஸ் ஒன்லி டெவலப்பிங் கண்ட்ரி. அமெரிக்கா அது $80,000. ஸோ நம்ம டெவலப்டு கண்ட்ரி ஆகணும்னா அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்தாதான் டெவலப் கண்ட்ரி ஆகலாம். சும்மா நம்பரை வச்சு வேஸ்ட். ரைட்? ஸோ அதுக்கு தான் இன்ஃப்ளேஷனுங்கிற வார்த்தையை பயப்படக்கூடாது. இன்ஃப்ளேஷன் நடந்தால் உங்கள் கஸ்டமருக்கு நல்லதுன்னு நீங்கள் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஈக்விட்டி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும். ரைட்? அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாமினல் ஜிடிபி ரேங்கிங் நம்மளுக்கு 2,600 அடுத்த வருஷம் 2,300 1 year பிஃபோர் அது இன்ஃப்ளேஷனால நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. நம்மளோடது 8,300 எல்லா கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுது இல்லையா? பட் நம்ம ரேங்க் வந்து 120th. நம்ம 5வது ரேங்க் வேர்ல்டுல ஜிடிபியில். ஆனா பர் கேபிட்டா ஜிடிபி அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன்ல வி ஆர். எதுக்கு சொல்றேன்? ரொம்ப மோசமான செய்தி. நான் டவுன் பண்ணல உங்களை. நான் சொன்னா வளர்றதுக்கு பயங்கரமான ரோடு பாக்கி இருக்கு. ஸோ இந்தியாவோட growth potential அன்லிமிட்டெட். அண்ட் நம்ம growth potential ட்ரூவா நம்ம இது பண்ணணும்னா அதுக்கு அப்புறம் நான் வந்து இது வரேன். மெயினா 3 டிரைவர். ரைட்? மேனுஃபேக்சரிங், கன்சம்ஷன், சர்வீசஸ். இதுல என்ன ஸ்டேட்டஸ்? இதுல வந்து மெயினா என்னன்னா நம்ம சைனாவை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம பசங்களை வந்து காப்பி அடிக்காதுன்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனா எக்கானமியை பொறுத்த மட்டும் காப்பி அடிக்கிறது தான் நல்லது. சைனா என்ன பண்ணாலும் அதை காப்பி அடிக்கிறது தான் நம்ம பண்ண வேண்டும். ஏன் சைனா என்ன பண்ணா? சைனா பாருங்க எப்படி சூப்பரா இந்த ஸ்பீட்ல வளர்ந்தா இல்லையா? 2000லேருந்து படன்னு வளர்ந்தான். நம்ம அங்கேயிருந்து ஸ்லோவா வளர்ந்துட்டு இருக்கோம். என்ன இதுல விஷயம் அப்படின்னு வரேன். பட் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு, இந்த $2,000 டச் பண்ணாலே நிறைய நாடுங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்பீட்ல தன்னுடைய எக்கானமியை வளர்த்துருக்காங்க. ஆனா இந்தியா இப்போதான் சமீபத்தில் 2000 டச் ஆயிருக்கு. ஸோ நம்மளும் அந்த ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் growth ஃபேஸை இப்பதான் என்டர் ஆக போறோம். ரைட்? அது ஏன்னா சைனா என்ன பண்ணா தெரியுமா? 2000ல தான் அவனுக்கு வந்து 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் அவார்டு பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணி அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணிட்டான். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிட்டு வெளிநாட்டுக்காரனை வந்து தன்னோட லேபர் சப்ளை, லேபர் காஸ்ட் அட்வான்டேஜா எடுத்து மேனுஃபேக்சரிங் அவங்கள வந்து பண்ண சொன்னான். ரைட்டா? ஸோ 2 திங்ஸ், பாப்புலேஷனோட அட்வான்டேஜ், காஸ்டோட அட்வான்டேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு எம்என்சிஸை வர வச்சு என்ன பண்ணா? அடுத்த ஒரு 2 decades அவனுக்கு ஸ்டாண்டர்ட் சொல்லி ஹை டிஜிட், சிங்கிள் டிஜிட் இல்லை டபுள் டிஜிட் growth அச்சீவ் பண்ணோம். இதே தான் இந்தியாவும் பண்ண முயற்சிக்கணும். அதனால 135 எம்என்சி இன்னைக்கு சைனால தன்னோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அதுல வந்து 14% தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இப்போதைக்கு. ரைட்? ஸோ அண்ட் இதுல என்ன ரீசன்னா மேனுஃபேக்சரிங்கை ஏற்றணும். அதனால நம்ம நாட்டுக்கு வந்து 15% ஆஃப் ஜிடிபி தான் மேனுஃபேக்சரிங், சைனா 27%. என்ன டிராக்? அக்ரிகல்ச்சர் இந்தியா வந்து 16%. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம இந்த அக்ரி பேஸ்ட் எக்கானமிலேருந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம் சர்வீசஸ் பேஸ்ட் எக்கானமியாக மாறி ஆகணும். அண்ட் அதனால சைனா வந்து இன்னைக்கு இதான் சைனாவோட மேனுஃபேக்சரிங் ஷேர், இதான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. கம்ப்ளீட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு ஈக்குவல் சைனா. ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் வச்சு தான். அதனால நம்ம நாட்டுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ரைட்? அண்ட் அதை வச்சு என்ன பண்ணா? பாப்புலேஷன் அவனும் நம்மளும் சேம். பட் அவனுக்கு 13% ஷேர் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ், நம்மளுக்கு 2% ஷேர் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் ஷேர் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம எக்ஸ்போர்ட் ஷேரையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் இது என்ன இந்தியாவுக்கு மெயின் அட்வான்டேஜ்னா, பைத்தியக்காரத்தனமா சஞ்சய் காந்தி பண்ணதை அவன் பண்ணிட்டான். நிறைய பேர் யங் பீப்புள் யோசிக்கிறாங்க, யார் அந்த சஞ்சய் காந்தி? ராகுல் காந்தியோட சித்தப்பா. ஸோ அதே ஜீன் தான். ஓகே, அவன் வந்து என்ன பண்ணா கம்பல்சரி ஃபேமிலி பிளானிங் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு போய் கட் பண்ணிட்டான் வாழ்வை.
ஆனால் நல்ல வேலை அவன் ஹெலிகாப்டர் கிராஷில் செத்துட்டான். அண்ட் அந்த ஃபேமிலி பிளானிங் டேக் ஆஃப் ஆகல. ஆனால் சைனா அப்படி கிடையாது, போட்டு ஒன் ஃபேமிலி ஒன் சைல்டு அப்படிங்கிற போட்டு அடிச்சு என்னாச்சு, இன்னைக்கு 2017 அவங்க பாப்புலேஷன் வருஷம் வருஷம் இறங்க ஆரம்பிச்சு. பட் நம்மளுக்கு ஃபேமிலி ஆகுது, பிளானிங் ஆகுது. 2050 வரைக்கும் நம்ம பாப்புலேஷன் 30 வருஷத்துக்கு அவைலபிள். இதான் பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் நம்பர்ஸ்ல இந்த நம்பரை பார்க்கணும். இதான் பாருங்க, அவங்க பண்ண காரியத்தினால அடுத்த 20 வருஷம் 2045 வரைக்கும் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல சைனா 12 கோடி மக்களை இழக்க போறாங்க. ஏன்னா வயசாயிட்டு cannot ஒர்க். இந்தியா அதே பீரியட்ல 15 கோடி மக்களை உள்ள நுழைக்கிறோம். இந்த 15 கோடி மக்கள் எல்லாம் ஆல்ரெடி பிறந்துட்டாங்க. ஏன்னா 2045 30 வயசுனா இன்னைக்கு அவன் 15 வயசு பையன் வெளியில் அடிச்சிருங்க அந்த அம்மா, ரைட்டா? ஸோ எதுக்கு சொல்றேன்னா பாப்புலேஷன் சப்ளை நம்ம கையில் இருக்கு. இதுக்கு நான் லாங் டர்ம் இன்வெஸ்டருக்கு சொல்ல வேண்டிய மேட்டர்ஸ் தான் சொல்றேன், பர்சனல் இன்வெஸ்டருக்கு. செகண்ட் விஷயம் என்ன, லேபர் காஸ்ட். அமெரிக்காவில் $30 per hour மேனுஃபேக்சரிங் காஸ்ட், சைனாவில் $4. அதனால தான் சைனாவில் வாங்கிட்டு இருக்கான். இந்தியாவில் $100. ஸோ காஸ்ட்டும் நம்ம கையில் அட்வான்டேஜாக இருக்கு. ஆனால் ஓரளவுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஸ்கில் லெவல். நம்மளோட லேபர் எல்லாமே பேசிக் ஸ்கில்ல தான் மாட்டின்னு இருக்கோம். ஹையர் ஸ்கில் இல்லாதனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சைனாவோட கம்மி. நம்ம சைனா 8.3 per hour ப்ரொடக்டிவிட்டி, நம்ம 4.8. அதனால என்ன காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கோ நிறைய இது. ஸோ ஸ்கில் இந்தியா பண்ணி இந்தியாவை ஸ்கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ இந்த கேபெக்ஸுக்கு என்ன, சைனா வந்து ஒலிம்பிக்ஸ் யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போட்டு கடனை வாங்கி பண்ணிட்டான். நம்மளை பொறுத்த மட்டும்னா ஒரு பக்கம் கவர்மெண்ட், ஒரு பக்கம் எம்என்சி, ஒரு பக்கம் டொமஸ்டிக் ப்ரைவேட், இது 3 டிரைவர்ஸ். இந்த 3த்துக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கண்டினியூஸாக ஃபோக்கஸில் இருக்காங்க. ரெண்டாவது இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நம்மள்கிட்ட லார்ஜ் பூல், சைனாவோட அதிகமாக இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. பிரச்சனை என்ன, நீங்களும் நாங்களும் நம்ம பசங்களை ஐடியில் போட்டு விப்ரோவில் போய் காக்னிசன்ட்ல போய் வேலை தேடுன்னு சொல்கிறோம். அது வேஸ்ட், அது இன்ஜினியரிங் கிடையாது, ரைட்? இன்ஜினியரிங் வந்து சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் அதுதான். ஸோ லக்கிலி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பேல நிறைய பேர் கோர் இண்டஸ்ட்ரியல் ஜாப்ஸ். ஸோ இந்த இன்ஜினியர் குவாலிட்டியை ஐடியிலேருந்து மாற்றி மேனுஃபேக்சரிங்காக உபயோகப்படுத்தணும். ரெண்டாவது கவர்மெண்ட் சார்பாக பாருங்க கிட்டத்தட்ட 11 lakh crore ஆல்மோஸ்ட் வருஷம் ஜிடிபி ஸ்டேட் சென்டர் கம்பைன் பண்ணா கேபெக்ஸ் செலவழிச்சிருக்காங்க. அண்ட் பை 2030 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்டர் பிளஸ் ஸ்டேட் பயங்கரமான 1.6 times கேபெக்ஸை ஏற்ற போறாங்க. ஸோ தட்ஸ் ஒன் குட் பார்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு. ஏன் பண்றாங்கன்னா ரெவன்யூல பணத்தை செலவழிச்சா நரேகா ஸ்கீமோ, ஃபார்ம் லோன் வெய்வரோ, லட்கி பெஹனா ஸ்கீமோ அதில் போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே அந்த பணம் காலி ஆயிடும். பட் கேபெக்ஸ்ல போட்டால் ஒரு 4 வருஷத்துக்கு அந்த பணம் எக்கானமிலேயே மல்டிப்ளையர் எஃபெக்டா பண்ணிட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து கேபெக்ஸ்னால உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் அதிகம். மூணாவது இன்கம் டேக்ஸும் நம்ம எம்என்சியை வர வைக்கிறதுக்காக மேனுஃபேக்சரிங்காக இன்கம் டேக்ஸை 30% 15% பாதி ஆகிட்டோம். வேர்ல்டுலேயே இன்னைக்கு லோயஸ்ட் டேக்ஸ் ரேட் இந்தியா தான், ரைட்? ஃபோர்த் என்னன்னா பிஎல்ஐ, வெளிநாட்டுக்காரனை வந்து இங்கே உற்பத்தி சைனா பண்ண மாதிரி பண்ணுறதுக்கு 5 வருஷத்துக்கு 5% கேஷ் கையில் கொடுக்குறோம், ரைட்? அதில் இதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஆல்ரெடி அதில் செலவழிஞ்சிருக்கு. பட் சக்ஸஸ் மிக்சட். வெறும் இந்த எலக்ட்ரானிக்ஸில் ஏன் நம்ம லோ ஸ்கில் இல்லையா, அதனால உங்க பையனுக்கு ஒரு ஜிக்ஸா பசில் கொடுத்தா கூடி சேர்த்துருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஐபோனை அசம்பிள் பண்ற வேலை தான் பண்றோம். ஓகே, அதனால அதுதான் சக்சஸ், ரைட்டா? ஐபோன் தான் உங்களுக்கு 10% ஆஃப் குளோபல் மார்க்கெட் ஷேர் இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் வேற எந்த செக்டர்லையும் இனிமேல் அந்த ஸ்கில் டெவலப் ஆகி தான் ஸ்லோவா டெவலப். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கிளாஸ் வந்து பாதி ஃபுல்லா பாதி எம்டியா. இதெல்லாம் இப்போ நெகட்டிவா தோணலாம், பட் இதெல்லாம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுதுன்னா நேச்சுரலா இதோட இன்ஃபெக்ட் வந்து எக்கானமிலையும் கம்பெனியோட ஏர்னிங்ஸ்லையும் தெரியும், ரைட்? அட் த சேம் டைம் இந்த இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்சியல் அட்ராக்டிவ்னஸ், டாக்ஸ் பிரேக், பிஎல்ஐ, பீப்புள் ஸ்கில் அவைலபிலிட்டி, பிஸ்னஸ் இதெல்லாம் சேர்த்தா ஆல்ரெடி நம்ம சைனாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். ஸோ பொசிஷன் இஸ் வெரி வெரி குட். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், பிரைவேட் செக்டர் கேபெக்ஸ் இன்னும் பிக்கப் ஆகல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லா ஃபண்ட் மேனேஜர் வந்து பேசியிருப்பாங்க. ஏன்னா இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து 76% மாட்டினுது லாங் டர்ம் ஆவரேஜ் கிட்ட. பட் லாஸ்ட் டைம் இந்த 80% கிராஸ் ஆனால் தான் பிரைவேட் செக்டர் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஆரம்பிச்சா. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் வர ஷார்ட் ஃபால். ஏன்னா அந்த 15 நிமிஷம் ஆலையா 1 minute இருக்கா?
ஓகே, இல்லை எனக்கு சீக்கிரமாக இந்த செக்ஷனை முடியணும். இது நாட் த மெயின், பட் ஜஸ்ட் ஒரு பேசிக்காக. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளோட கேபெக்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 27% இருந்தது, 36% வரைக்கும் வளர்ந்தது அந்த பூம் ஃபேஸில் 2003 to 8. இப்போ அந்த கோவிட் போது 27 வந்து இப்போ 30 தான் வந்திருக்கோம். ஸோ 1/3 இந்த ஜெர்னி தான் தாண்டி இருக்கோம், இன்னும் 2/3 பாக்கி இருக்குது. ஸோ ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல செய்தி மேனுஃபேக்சரிங்கை பொறுத்தவரை. கன்சம்ஷனை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, மேனுஃபேக்சரிங் ஏறினா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கன்சம்ஷனும் ஆட்டோமேட்டிக் ஆயிரும். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் ட்ரிவன் கன்சம்ஷன் க்ரோத் பார்த்து. அண்ட் என்னன்னா இதில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டைம் நம்ம 10 இயர்ஸில் 1000 to 2000 வந்திருக்கோம். அடுத்த 10 இயர்ஸில் 2000 to 5000 போக போகிறோம். சைனா வந்து 13,000 போனான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இந்த டபுளிங் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம்ல தான் ஸ்டோரியே இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டைம் டபுள் ஆன போது பாருங்க, இதுதான் புவர், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச். பணம் ஜிடிபி பெர் கேபிட்டா டபுள் ஆகும்போது ரைட்டா புவர் வந்து 33 22 குறைஞ்சிட்டாங்க. ஆனால் ரிச் வந்து 3 10 போயிட்டாங்க. ஸோ அதனால அடுத்த டபுளிங்லையும் அதே மாதிரி நடந்து என்ன ஆக போகுது, 50% ஆஃப் த பாப்புலேஷன் அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அபவ்ல வரப்போறாங்க. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச். அதனால என்ன ஆக போகுதுன்னா, உங்க கன்சம்ஷனுக்கு ஒரு ஆள் வந்து புவரஸ்ட் பர்சன் பாதி செலவு அவனுக்கு பேசிக்ஸ்லேயே போயிடுறது. பட் அவனோட இன்கம் லெவல் ஏற ஏற தான் இந்த பேசிக்கோட காம்பனன்ட் குறைஞ்சு இந்த ஹை வேல்யூ கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி அதில் ஏறும். அதில் போனால் என்ன, ஹை வேல்யூ ஐட்டம், பேங்க் லோனும் தேவை, இதுவும் அதிகம். ஸோ நாட்டோட முன்னேற்றத்துக்கும் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் பேசிக்காக. இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் இப்போ. ஸோ ஓவராலாக நம்ம கன்சம்ஷனே வந்து கிட்டத்தட்ட $700 பில்லியன் $2 trillion, 3 மடங்கு பை த எண்ட் ஆஃப் த டிகேட் வளர போகிறது. பட் அதுக்குள்ள ஃபாஸ்டஸ்ட் வளர்றது வந்து இந்த இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் வந்து 6 மடங்கு 75 to 350. அது ஏன்னா சர்வீசஸ் செக்டர், 3வது செக்டர் சொன்னேன் இல்லையா. இந்த சர்வீசஸ் செக்டர்ல தான் வந்து இஸ் ஒன் பிளேஸ் வேர் இந்தியா இஸ் டாப் ஆஃப் த வேர்ல்ட். இல்லையா, என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, சாரி கரெக்டாக ஓடிச்சு, அதுக்கே புரிஞ்சிடுச்சு, டைம் ஷார்ட் ரைட்டா. ஸோ இது குயிக்காக இது பண்ணிடுறேன். சர்வீசஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஜன்தன் யோஜனா, ஆதார், மொபைல்னால நம்ம ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் 47 வருஷம் எடுத்துக்க வேண்டியது 9 வருஷத்துலேயே பண்ணிட்டோம். அதனால இதெல்லாம் தான் நம்மளுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ல. என்ன ஒரு பக்கம் 66% பாப்புலேஷன் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. காஸ்ட் ஆஃப் டேட்டா இன்னைக்கு வந்து பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிடுது. இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் $3.8 per hour டேட்டா காஸ்ட், இந்தியாவில் 0.1. அதாவது இந்தியா அமெரிக்காவோட 38 மடங்கு சீப்பர். அதனால தான் இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்லாம் இந்தியாவில் வந்து டேட்டா ப்ராசஸிங் பண்றாங்க. ரைட். ஸோ இந்தியா வயர்லெஸ்ல ஆல்ரெடி சைனாவை ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு ஈக்குவல் டு அமெரிக்கா வந்துட்டோம். அண்ட் அதனால யூபிஐ வந்து கண்ணாபின்னான ராக்கெட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த யூபிஐ ரெவல்யூஷனால தான் ஒரு ஸ்டார்ட் அப் ரெவல்யூஷன். 2018 300 ஸ்டார்ட் அப் தான் இருந்தது. இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. அதுல 113 $1 பில்லியன் மார்க்கெட் கேப் அச்சீவ் பண்ணிட்டாங்க, 8000 கோடி. ரைட். ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவோட சர்வீசஸ் க்ரோத்தை ஃபுயல் பண்றது. அண்ட் இன்டர்நெட் 60% இருந்தா கூட ஆக்சுவல் ப்ராடக்ட் வாங்குறது 17% தான். ஸோ அது வந்து 30% டபுள் ஆகிறதுல தான் இந்த ரீட்டைல் இ-காமர்ஸோட வளர்ப்பு. அண்ட் அதான் அந்த ரீட்டைல் இ-காமர்ஸ் க்ரோத். அதே சமயத்தில் இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வராங்க இல்லையா, அதனால சாஃப்ட்வேர் எடுத்துட்டீங்கன்னா, சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்மளோட மார்க்கெட் ஷேர் 5% இருந்தது, இன்னைக்கு டபுள் ஆகி 10% ஆயிடுது. இந்த மாதிரி டேட்டா வந்து அமெரிக்காவில் ப்ராசஸ் பண்ணாம இந்தியாவில் வந்து ப்ராசஸ் பண்றதுனால. ஸோ இதனால சர்வீஸ் செக்டரோட க்ரோத். ஸோ சம்மரி பண்ணீங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் ஷேர் டோட்டல் வந்து இங்க இருக்கிற 2% இருந்து 4.5% பை எண்ட் ஆஃப் டிகேட் வரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் 10% நாமினல் ஜிடிபி ஆல்ரெடி நம்ம 9.7 9.8 ஓடி இருக்கோம். 10% ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டிகேட் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா, பட் இந்தியா இந்த சைக்கிள்ல இப்பதான் கோவிட் விட்டு வெளியே வந்திருக்கோம். இன்னும் இது ஒரு 15-20 இயர் லாங் சைக்கிள் இன்னும் பாக்கி எக்கனாமி பொறுத்த மட்டும். ரைட். ஸோ அதுக்கு சொல்றேன்னா, இங்க பாத்தீங்கன்னா 2046-47 இந்த ரிச்சோட காம்பனன்ட் பாருங்க எப்படி பயங்கரமா. the rich component is going to go up 5 to 6 times. ஸோ அதனால இந்த ஃபார்மா, டிஃபென்ஸ், டெக்ஸ்டைல், கெமிக்கல், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், ஆட்டோ, இந்த செக்டர்ஸ் எல்லாம் தான் ஃபியூச்சர் க்ரோத்தை டிரைவ் பண்ற பட்சத்தில் ஒரு சிம்பிள் ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்குன்னா இந்த அடுத்த 5 வருஷம் முக்கியம் கிடையாது. இந்த அடுத்த வருஷம் இன்னும் பிரைவேட் கேபிட்டல் டேக் ஆஃப் ஆகல,
இன்னும் மேனுஃபேக்சரிங் டேக் ஆஃப் ஆகல, ரைட்? ஸோ இந்த 5 years 2025 to 2030 இருக்கு இல்லையா, அதில் 350 நம்ம இது மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் கன்வென்ஷன் ப்ளஸ் சர்வீசஸ் 350 இருக்கிறது 50% 540 ஆகிறது. ஆனால் அடுத்த டிகேட்ல 550 4 times போய் 2200 போய் முடிவு. எதுக்கு சொல்றேன், உங்க ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் அந்த 2030 to 40 பீரியட் தான். அப்போதான் இந்தியன் எக்கானமி ஒரு ரியல் டேக் ஆஃப் ஸ்டேஜ்ல வரப்போகுது, ரைட்? ஸோ அது அப்போ பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் கான்ட்ரிபியூஷன்ல அக்ரிகல்ச்சர் வில் கோ டவுன் 5 to 6% இறங்கிட்டு we will have the major component from services and manufacturing. And அப்போ அந்த டிகேட்ல இந்தியா 8 to 10% ரியல் ஜிடிபி growth, இன்ஃப்ளேஷன் 5 to 6 இருக்கும். ஒரு வளர்ற எக்கானமில இன்ஃப்ளேஷன் கீழே விழவே விழாது, அது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த லோ இன்ஃப்ளேஷனுக்கு நீங்க ட்ரீமே பண்ணக்கூடாது. ஒரு நல்ல இன்ஃப்ளேஷன் தானே ஒரு கார்பரேட் நபர் அடுத்த எக்ஸ்பான்ஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ப்ராடக்ட் பிரைஸ் ஏற போறாத விஷயத்துல ஏன் அவன் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த படினா கிட்டத்தட்ட அந்த டிகேட்ல நம்ம நாமினல் ஜிடிபியை 13% per annum வளரலாம். ஸோ டோட்டலா இன்னிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோல் அதை ரீச் பண்றதுக்கு 2036ல we would be a $10 trillion economy. But 2030 என்ன ஆகுது, சைனாவோட ஓவர்டேக்கன் அமெரிக்கா. ஸோ இவ்வளவு தூரம் ட்ரம்ப் சைனாவை போட்டு தாக்குறாரு. சைனா சும்மா இருக்க போறது இல்லை, சைனாவோட பவர் யாருக்கும் தெரியாது. ஓகே, அவங்க ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் பீட் அண்ட் டவுனா இருக்கே தவிர எக்கானமி சூப்பர். அவங்ககிட்ட ஃபைட் பண்ற சக்தி அஸ்திரமும் நிறைய இருக்கு. ஸோ அவங்க ஈஸியா அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணுவோம். பர் கேப் எவ்வளோ, $10 trillion கேப் வரப்போகுது. பட் உங்களை பொறுத்த மட்டும் ஒரு ட்ரீம் வச்சா 2047 இல்லை, 2075ல we can overtake அமெரிக்கா அப்படின்னு ஒரு கோல், ரைட்? ஸோ இந்த ஒரு நல்ல ஸ்டோரி தான் உங்க பாசிவ் இன்வெஸ்டருக்கு நீங்க கன்வே பண்ணணும், ரைட்? அதோட என்ன இது, that is from today to the next 15 years we can expect a 12% nominal GDP growth in the country. அடுத்த 5 வருஷத்துக்கு 11, அடுத்த 10 வருஷத்துக்கு 13. and அதனால மார்க்கெட்டுக்கு வரலாம். இதனால மார்க்கெட்டுக்கு என்ன ஆகும்னா, மார்க்கெட் ஆல்வேஸ் ட்ராக்ஸ் நாமினல் ஜிடிபி. எவிடன்ஸ் என்ன, இந்தியா மட்டும் இல்லை, சைனா, சவுத் கொரியா, இந்தியா, இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேப் growth அந்த பீரியட் 2021ல எடுத்த டேட்டா அது, அவங்க ஜிடிபி growthோட அவங்க மார்க்கெட் கேப் growth has been much faster, right? இப்போ நம்மளுக்கும் the difference was 1.3%. ஸோ அடுத்த 15 இயர்ஸுக்கும் அதே 1.3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்லை பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்லை வேர்ஸா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்க்கறதுக்கு, ரைட்? எஸ், ஏன் இது பெட்டரா வரும் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் மேட்டர், டிமாண்ட். நம்ம பேசினது இபிஎஸ் growth வரும் அப்படிங்கிறது சப்ளை, வாங்குறவங்க கையில டிமாண்ட். டிமாண்ட் ஏறினா பொருளோட விலை ஏறும். டிமாண்ட் எங்க வருது, வெளிநாட்டுல இருந்து வருது, நம்ம நாட்டுல இருந்து வருது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இதான் எஃப்ஐஐயோட ஃப்ரீ ஃப்ளோட், டோட்டல் டொமஸ்டிக்கோட. இதெல்லாம் குயிக்கா ஸ்கிப் பண்றேன். பட் டோட்டலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டுடே இந்த பிரேக்கப் ஆஃப் த ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரீட்டைல் 8 பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 10, இது ரெண்டும் சேர்த்தாலே இன்னைக்கு எஃப்ஐஐயோட அதிகமா வந்துட்டோம். அண்ட் இன்ஃபேக்ட் ஃப்ரீ ஃப்ளோட், அதாவது ஓனர்லாம் வச்சிருக்கிற ஷேர் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஐஐ 35%, பட் மியூச்சுவல் ஃபண்ட் 20 அண்ட் இண்டிவிஜுவல் 20. ஸோ 20 + 20 already 40. ஸோ ரீட்டைலோட டோட்டல் பவர் ஆஃப் பைங் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் த்ரூ டைரக்ட் இஸ் டுடே மச் மோர் தென் எஃப்ஐஐ, ரைட்? அண்ட் இன்ஃபேக்ட் 2016 வரைக்கும் தான் எஃப்ஐஐஸ் ஓரளவுக்கு டிரைவ் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்டை. அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தான் டிரைவ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கப் ஆஃப் எஃப்ஐஐஸ் இருக்கீங்கன்னா இந்த வெல்த் ஃபண்டும் இன்சூரன்ஸ் ஃபண்டும் இந்த டைம்ல எஃப்ஐஐ விற்கிறான்னு சொல்லும் போது அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கலாம் ஜிடிபி growth பேஸ் பண்ணி வாங்குறது, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் தான் விற்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னா இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் 20 year இன்வெஸ்டருக்கு டாலர் டேர்ம்ஸ்ல இந்தியாவிலேருந்து 10% per annum ரிட்டர்ன், அமெரிக்காவில் 9.7% per annum ரிட்டர்ன். வேர்ல்டுலயே பெஸ்ட் ரிட்டர்ன் ஒரு 20 இயர்ஸ்ல இந்தியாவும் அமெரிக்காவும் தான் கொடுத்துருக்கு. எதுக்கு சொல்றேன், அந்த லாங் டேர்ம் எஃப்ஐஐ மணி ஒரு லாங் டேர்ம் growth நம்பி வந்துட்டு இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல ஹெட்ஜ் ஃபண்ட் போவாங்க, வேற விஷயம். ஓகே, அது பட் டொமஸ்டிக் பையிங் பவர்
அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு ஃபியூச்சரை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. பட் இதில் தான் ஒரு சின்ன டைவர்ஷன். என்ன, இந்த டொமெஸ்டிக் பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆக போறது தான் உங்களோட ஆல்ஃபா இருக்கு. அந்த பையிங் பவரை நீங்க எந்த அளவுக்கு பங்கு எடுத்துக்கிறீங்க தான் உங்க growth இருக்கு. ரைட்? ஸோ அதுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டு பக்கமும் ஆதாரம். அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிரைசிங் சப்போர்ட்டும் இது வளர்றதுனால, பட் உங்க பிசினஸ் நீங்க எவ்வளவு சாமர்த்தியமா அதை உங்க பக்கம் டைவர்ட் பண்றீங்கிறது தான் உங்களோட இது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டு தான் மேட்டர் இல்லையா? உங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட வாலெட்ல பெனட்ரேஷன் பண்ணணும், புது கஸ்டமரை உங்கள்கிட்ட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடு திரும்பி வருவோம். எங்கேயும் வருது இந்த பையிங் பவர், இந்த பர் கேபிட்டல் இன்கம் டபுள் ஆகுது இல்லையா? எல்லா பணத்தையும் போட்டு செலவு கன்சம்ஷன்ல போட போறது இல்லையே, கொஞ்சம் சேவிங்ஸுக்கு போகும் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் டைம் டபுள் ஆச்சுன்னா 1000 to 2000. அப்போ எங்க போச்சு பணம்? பேங்க் டெபாசிட் 3 மடங்கு வளர்ந்தது. அதாவது பர் கேபிட்டல் இன்கம் 2 மடங்கு வளர்ந்த போது பேங்க் டெபாசிட் இப்போ வர 10 வருஷத்துல இந்த டபுள் ஆகும் போது வெறும் பேங்க் டெபாசிட் தான் மழக்க விட போறீங்களா, நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா? ரைட்? அந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு. See, 60% of Indian household assets are parked in low return option. So as a matter, as an industry, we have failed. Despite a lot of things in our support. என்னெல்லாம் இருக்குன்னு support நான் சொல்றேன். But this is the opportunity for us. இதை நெகட்டிவா எடுத்துக்காம ஐயோ ஒன்றும் பண்ண சொல்லி நினைக்கப்பட, இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஃப் பெனிட்ரேஷன் இன்னைக்கு only 3% of India's population invests in mutual fund. In fact, overall GDP பார்த்தீங்கன்னா equity AUM to GDP நம்ம 7% இருக்கோம். வேர்ல்டோட ஆவரேஜ் 30%. We are 1/4 of the world average. So இது வேற வழி இல்லை, இது ஏறி தான் ஆகணும். இந்த மேட்டர் வந்து கஸ்டமர் பேஸ் எக்ஸ்பான்ஷன்ல தானே உங்களுக்கு வந்து உதவ போகிறது. ஸோ திஸ் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஹேப்பனிங். இதெல்லாம் தெரிஞ்ச டேட்டா தான் நான் போடுறது. ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ, 2020ல 15 lakh கஸ்டமர் ஆட் பண்றது, 2024ல 1 கோடி கஸ்டமர் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்? ஸோ தட் ஜெர்னி இஸ் ஹேப்பனிங். பட் அதெல்லாம் உங்களாம் ஈச் ஒன் ஆஃப் யூ ஹஸ் டு டேக் அ மிரர் அண்ட் லுக், என்னோட போர்ட்ஃபோலியோல அதே ரேட் ஆஃப் growth நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா அது உங்களுக்குள்ளே பார்த்துங்க. பண்ணலன்னா யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் ஏன் பண்ணல. பெட்டரா பண்ணிட்டீங்கன்னா ஃபைன், அதை கண்டினியூ பண்ண வேண்டியது உங்க ஒர்க். ஸோ ஒன் இஸ் தட். செகண்ட் என்ன, ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் AUM as a portion of bank deposit 2014ல 10% இருந்தது, இன்னைக்கு 31%. Part of this is stock market action, part of this is more cost. But உங்க growth அந்த மாதிரி ஆயிருக்கா? 2014ல யாரெல்லாம் நீங்க MFD இருந்தீங்களோ எடுத்து பாருங்க, உங்க growth இந்த growth மேட்ச் பண்ணியிருக்கா? ஆகலைன்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி என்ன பண்ணணும். ரைட்? மூணாவது என்னன்னா, SIP பத்தி நம்ம சக்சஸ் ஸ்டோரி தெரிஞ்ச விஷயம் தான். இது வச்சு தான் நியூ கஸ்டமரும் நம்ம நிறைய அக்வயர் பண்ணியிருக்கோம். பட் ப்ராப்ளம் என்ன, புது கஸ்டமர் போட்டு இன்னும் SIP வாங்குறதோட முதல்ல இருக்கிற கஸ்டமர் ஸ்டாப் பண்றது நிறுத்திக்கியா? ரைட்? SIP ஸ்டாப்பேஜஸ் ஏன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ சொல்லுவாங்க, ஒரு கஸ்டமரை அக்வயர் பண்றதுக்கு 42 ரூபா காஸ்ட் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஒரு கஸ்டமருக்கு இன்னொரு ப்ராடக்ட் விற்கிறது 8 ரூபாய் தான் காஸ்ட். ஏற்கனவே உங்க கஸ்டமர் அவனை போய் நீ SIP ஸ்டாப் பண்ணாதேங்கிறது ஃபார் லெஸ் டைம் அண்ட் ஃபார் லெஸ் எஃபர்ட். ஸோ ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்றது, ரெண்டாவது ஸ்டாப்பேஜ் மேல ஒரு கண் நோக்கம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவலி இன் யுவர் பிசினஸ் growthல அது முக்கியம். ரெண்டாவது என்ன, more stoppages are there in direct plan versus regular plan. Right? So எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். யாரெல்லாம் உங்க கஸ்டமர் ஃப்ரெண்ட் பிரதர் சிஸ்டர் டைரக்டா போய் நிறுத்தணும், அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி ஏன் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இருக்குது. தட்ஸ் another opportunity. ரைட்? அந்த டைரக்டோட ஃபெயிலியர் இன் ஸ்டிக்கிங் டு த லாங் டேர்ம், அதுதான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் த கஸ்டமர். மூணாவது என்னென்ன, கஸ்டமர் டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் மாறிண்டுக்குங்க. ஆவரேஜ் ஏஜும் விமன் இன்வெஸ்டரும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் 41லேருந்து ஆல்ரெடி 35க்கு இறங்கிடுச்சு. அண்ட் இன்னைக்கு 24% ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன். ஸோ உங்கள் ஒவ்வொரு கஸ்டமர் மேல் கஸ்டமருக்கு அவங்க ஒய்ஃப் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள என்கேஜ் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறீங்கிறது தான் விஷயம். நான் ஜெனரலாக அவங்கள இக்னோர் பண்ணுறோம் நம்ம. ரைட்? பட் ஐ திங்க் உங்களுக்கு கையில் வெண்ண மாதிரி அது
right? So the level of engagement நீங்க maintain பண்றதுக்கு to access the wife for that is also important. Next, younger customers, ஒரு survey Ken எடுத்திருந்த surveyல பார்த்தீங்கன்னா 50% of the youth say that they don't want to put money in bank deposit. So இதுதான் உங்களுக்கு biggest advantage. And நான் ஹிந்து பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது போன வாரம், நான் என்னோட கோட் கூட இருந்ததில்ல, இதில் என்ன போட்டிருக்குன்னா, நாட் ஜஸ்ட் நான் சொன்னேன் ஈக்விட்டி ஏஎம் மார்க்கெட் ஆக்ஷன்னால இந்த பர்சன்டேஜ் ஏறி எடுத்துனேன், பட் ஈவன் நியூ அடிஷனல் இன்கம் பாருங்க இந்த ஆர்டிக்கல்ல லாஸ்ட் 11 monthsல பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் 9% வளர்ந்துருக்கு கம்பேர்ட் டு 11% in the previous period, but mutual fund inflows 90% வளர்ந்துருக்கு. So clear market la, that's a huge change happening. And the local ninga the participate panni, other grab under the unga kaila irukku. And the stock market or penetration, பயங்கரமா post COVID ஏறி இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச success story. இப்போ கொஞ்சம் impact வந்திருக்குல அந்த correctionனால. So sell off ஓட impact பாத்தீங்கன்னா new additions, but in the demat account base with the stock market correction தான் உங்களுக்கு biggest opportunity. So உங்க கஸ்டமர்ட்ட நீங்க பேசறச்சே அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டைரக்டா போய் அடிபட்டு அழுதுனுக்கா அதான் உங்களுக்கு நியூ கஸ்டமர் அக்விசிஷனுக்கு ஒரு பாதை. ஸோ உங்க கஸ்டமரோட ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் வெறும் போய் அவங்கள்ட்ட ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசாம ஒரு ஜென்ரலா பேச்சுவார்த்தையில் அவங்க அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் இது என்ன யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுது. திஸ் இஸ் டபுள் த நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் போலியோஸ். 11-12 crores ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர், 5 crore தான் மியூச்சுவல் ஃபண்ட் போலியோஸ், ரைட்? ஸோ அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, டைரக்ட் ஈக்விட்டியில் போறவங்க அடிபட்டுட்டு இன்னைக்கு வாய் மூடிட்டு சும்மா இருக்கான், இது ஜீரோ தான் அக்கௌண்ட். ஓகே, எதுக்கு சொன்னா இந்த மார்க்கெட் கரெக்ஷன் அவங்களை பாதிச்சிருக்கு, அதுதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நாட் ஒன்லி ஈக்விட்டி டர்ன் ஓவர், ஆப்ஷன்ஸ் டர்ன் ஓவர் பாருங்க அதுவும் கொலாப்ஸ் ஆயிருக்கு, ரைட்? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ல இருக்காங்க. இப்போதான் நீங்க போய் மியூச்சுவல் ஃபண்டை காமிச்சு ரோலிங் ரிட்டர்ன்ஸை காமிச்சு எப்படி பேட் டைம்ஸ்லும் ப்ரொடெக்ஷன் ஆயிருக்கு, குட் டைம்ஸ்லும் பெனிஃபிட் வந்திருக்கு. உங்களுக்கு தான் இதெல்லாம் நீங்க ஆக்டிவா இருக்கணும். அதான் சொன்னது ஆக்டிவ் எம்எஃப்டி அப்படிங்கிறது இது முக்கியம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட வாலெட் பெனிட்ரேஷன். இது வந்து நியூ கஸ்டமர் அக்விசிஷன் பத்தி பேசிட்டேன். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வாலெட் பெனிட்ரேஷன்ல என்ன, ஃபர்ஸ்ட் which tax efficient safer mutual fund versus savings bank account. எவ்வளவு பேர் அதை பண்றீங்க? ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்டு, ஒரு லிக்விட் ஃபண்டு, ஒரு லோ டியூரேஷன். ஆர்பிட்ராஜ் ஈக்விட்டி டாக்ஸேஷன் தெரியும். ஏன்டா லிக்விட் ஃபண்டும் லோ டியூரேஷன் ஃபண்டும் போய் நீங்க டாக்ஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு ஆன்சரும் அந்த ஆர்டிக்கல்ல நான் கொடுத்திருந்தேன். இதுதான் என்னோட கோட்டு. அந்த கோட்டுக்கு அடுத்தது அதோட எக்ஸ்பிளனேஷன். இது தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பட் தெரிஞ்சுக்கலன்னா ப்ளீஸ் இது போட்டோ எடுத்துங்க. என்ன, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல மாதம் மாதம் அந்த டேட்டா ஏஐஎஸ் மூலமா ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இன்கம்ல சேர்த்து அந்த வருஷம் அவங்க பணத்தை டிரா பண்றானோ இல்லையோ டாக்ஸ் போடு பே பண்ணி ஆகணும். பிக்ஸட் டெபாசிட்லயும் அதே தான். நீங்க ரெனியூவபிள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க, 8 வருஷத்துல டபுள் ஆகிடும் போட்டிருப்பீங்க. பட் வருஷம் அந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்ல டாக்ஸ் இன்னைக்கு கேஷ்ல கட்டணும்பா. வேறஸ் இதே லிக்விட் ஃபண்ட்லயே நீங்க அதை வச்சிருந்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு எப்போ இந்த 8வது வருஷம் நீங்க எடுக்கிறீங்களோ அன்னைக்கு நிர்மலா மேடமோ இல்ல சகுந்தலா மேடமோ எந்த மேடமோ என்ன டாக்ஸ் அன்னைக்கு சொல்றாங்களோ அதுதான் உங்களுக்கு எஃபெக்ட் வர போறது. So you are saving, you are postponing the tax payment for whenever you need the money. ரைட்டா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் எல்லாரும் மறந்துருங்க. ஏன்னா 60% ஆர் லோ ரிட்டர்ன் ஆப்ஷன் ஒரு ஸ்லைட் காமிச்சேனே, ஐயோ இந்த லோ ரிட்டர்ன் ப்ராடக்ட் நம்மள்கிட்டயே இருக்கே வித் பெட்டர் டாக்ஸேஷன். மியூச்சுவல் வேல்யூ போய் பாருங்க, எனி லிக்விட் ஃபண்ட் லாஸ்ட் 3 years ஆவரேஜ் 6% ரிட்டர்னுக்கு. இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் 6% கொடுக்குறது, இது 6% வித் டாக்ஸ் பிரேக், அது 2.5% or 3% வித் போஸ்ட் டாக்ஸ். பட் எவ்வளவு பேர் இந்த ரூம்ல உட்காந்துட்டு ஆக்டிவா கஸ்டமர் போய் உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூப்பிட்டு லிக்விட்ல போடுன்னு கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன நீங்க ஐயோ என்னையா இந்த 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ட்ரெயில் கொடுக்கறதுக்கு போய் நான் எதுக்கு சாவடிச்சணும் விட்டுறீங்க. பட் எதுக்குன்னா தட் இஸ் தி ரைட், தட் இஸ் தி வே யூ கேன் இன்க்ரீஸ் த பெனிட்ரேஷன். அந்த பணம் உங்க கைப்படம் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போலியோல வந்துட்டா நாளைக்கு அது எஸ்ஐபியா பண்ணணுமா எஸ்டிபியா பண்ணணும் என்ன பண்ணணுமோ உங்களுக்கு இருக்கு. ஒன்லி ஒன் ரிடம்ஷன் ரிக்வெஸ்ட் சேவிங் ரிக்வெஸ்ட் தான் வேணும். அவங்க போய் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ண என்ன பிரச்சனை,
மாசம் மாசம் இந்த ஸ்டேட் பேங்க் ஆரம் பார்க்குறான், இவன் செக் போட்டுன்னே இருக்கான் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்டுக்கோ இந்த ஃபண்டு, உடனே சுட்டி ஏன் சார் அங்கே போடுறீங்க எங்கிட்ட போடுமா. ஒன்ஸ் நம்ம லிக்விட் மாத்திரம் லிக்விட் வந்து எஸ்டிபி பண்ணுங்க, அவனுக்கு என்ன தெரியும். ஸோ வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு போடுற நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லைட் இதுதாங்க. உங்க growth ஆஃப் யுவர் பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட ரிஸ்க் இல்லாத பணத்தை நீங்க உங்க கைப்படம் மாத்துங்க. அதுதான் உங்க பிகெஸ்ட் growth engine. ஏன்னா நாளைக்கு உங்கள்கிட்ட கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணி அதை வந்து அண்ட் அதுக்காக அந்த பணத்தை தூக்கி உடனே ஈக்விட்டியில போடணும்னு கூட அவசியம் இல்லை, அங்கேயே விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ண போறீங்க, சாரி இது விட்டுரு, இதே ஐ திங்க் சாரி இது அந்த ஸ்லைடு வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு, சாரி ஒரு நிமிஷம், சாரி ஒரு நிமிஷம் கொண்டு எனக்கு ஓகே, ஒரு நிமிஷம் இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் பாருங்க. ஓகே, there is one more slide there. Okay, miss ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, லீவ் இட். ஸோ எனக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ இந்த 12%, 13% GDP growth over the next 15 years சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு 14% CAGR we should be able to get the stock market to do. முன்னாடி 1.3% இருந்தது. ஓகே, 8.4 to 9.7 அந்த கிராஃப் ஞாபகம் இருந்ததா. ஸோ அந்த 8.4 to 9.7ல 1.3 கேப் இந்த வாட்டி 2 வரும், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் அடிஷனல் மணி இன் டு த ஒரு நம்பிக்கை. ஓகே, எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன் தான் அந்த லாஸ்ட் கிராஃப். பட் ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுல நிஃப்டி 50 போட்டா இந்த 14% எந்த அளவுக்கு அச்சீவபிள் அப்படிங்கிற கேள்வி கேட்டதுக்கு திஸ் இஸ் த நிஃப்டி 50 வந்ததுலேருந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அனாலிசிஸ் 1 year, 3 year, 5 year. எதுக்கு சொல்றேன்னா, ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒரு 15 years என்ன அதுதானே நம்ம இப்போ கொடுக்க போறோம். ஸோ ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பேசிஸ்லயும் ஆவரேஜ் ரிட்டர்ன் பிளஸ் மற்ற டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ. மேபி யூ ஷுட் டேக் அ போட்டோ ஆஃப் திஸ் ஸ்லைட், பிகாஸ் இது நீங்க பெர்மனெண்டா உங்க கூட வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் திஸ் டெல்ஸ் யூ த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஆஃப் த லார்ஜ் கேப் ஸ்டாக் மார்க்கெட் ஒன் ஷார்ட்ல. ஏன்னா இங்க பாருங்க, என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் டபுள் டிஜிட் ரிட்டர்ன், என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் பீட்டிங் இன்ஃப்ளேஷன் அட் 7%, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் மணி, அண்ட் வாட் இஸ் த மினிமம் ரிட்டர்ன் யூ எவர் காட், அண்ட் what is the maximum return. எல்லாமே இந்த ஸ்லைட்ல கேப்சர் ஆயிருக்கு. இது உங்கள்ட்ட ஒரு பைபிள் ஒரு பாடம் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா எனி டைம் ஒரு கஸ்டமருக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட் லார்ஜ் கேப்ல இதுதான், ரைட்? ஸோ அதுக்கு ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இதை வந்து அட்லீஸ்ட் 2% பீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஃப்ரம் அ ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன். ஸோ 16% per annum over the next 15 years is okay. பட் இந்த பாசிவ் இன்வெஸ்டருக்கு தானே அந்த FM ஆல்ஃபா கொடுக்க போறாரு, ரைட்? பட் நீங்க என்ன பண்ணணும், இன்னொரு 2% ஆல்ஃபா கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி யூ ஷுட் எய்ம் ஃபார் an 18% per annum growth, which means rule of 72 போட்டீங்கன்னா doubling every 4 years. So இன்னைக்கு நீங்க 65 crore இருந்தீங்கன்னா you should aim that by 2041 I want to be 1,000 crore MFD. That should be the goal in front of you, right? And how much time do I have? 10 minutes. Okay. Okay. இப்போ இந்த passive investor ஓட கதை இது இல்லையா. உங்க active investor தொணத்தொணம் படுத்தி கேள்வி கேட்டு இதை பண்ணி நான் பேப்பர்ல இது படிச்சேன் அது படிச்சேன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற கஸ்டமருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மேனேஜ் பண்ண வேண்டியது ஃபண்ட் மேனேஜர் செலெக்ஷன். யங் கன் வர்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு மார்க்ஸ்மேன். ஏன்னா திடீர்னு என்ன ஆச்சுன்னா, இந்த NFO இந்த எல்லா ஃபண்ட் ஹவுஸும் புது ஃபண்ட் ஹவுஸ் வந்து லான்ச் பண்றதுல the experienced fund managers less than 1 year 1500 people இருக்காங்க. ஸோ அவனோட ட்ராக் ரெக்கார்டே இல்லைன்னா நீங்க எதை வச்சு உங்க ஃபியூச்சர் அவங்க நம்பி கொடுக்க போறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சூஸ் ஃபார் an active investor, you have to answer. புதுசா MBA முடிச்சுட்டு காலேஜில் வந்து எல்லாம் பிரைட் ஐடியாஸ் வச்சு மொமெண்டம் அது பண்றது 5 years later is going to be there to answer you. So first உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்றது is one of the things for an active investor you must do. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, பட் I am not favoring any fund house or not favoring any fund house, but this is important. Second, cap curve allocation. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா,
எல்லா கேப் கர்வ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் இன் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரம். ஸோ அந்த வேரியேஷன் இன் பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகரியும் ரொம்ப முக்கியம், பேஸ்ட் ஆன் தட் ஆக்டிவ் பர்சன். மூணாவது, கேப் கர்வ் அலோகேஷன் மேனேஜ் பண்ணுறதுல ஐயோ ஸ்மால் கேப்ல போட்டேன்னு வாய முடியும் சும்மா இருக்கக்கூடாது. நாட் ஆல் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ஆர் த சேம். திஸ் இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் இன் த ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் செபி சொல்றது 65% ஸ்மால் கேப்ல இருக்கணும். ஒரு ஃபண்ட் ஹவுஸ் பேலன்ஸ் 35 லார்ஜ் கேப்ல கூட போடலாம். ஒரு ஃபண்ட் ஹவுஸ் 100% ஸ்மால் கேப்லையும் போடலாம். ஸோ நீங்க ஸ்மால் கேப் போட்டுட்டு என்னோட அலோகேஷன் பண்ணிட்டேன்னு நினைக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்ட் மேனேஜரோட தாட் ப்ராசஸ். நீ எப்படி ஸ்மால் கேப் ஃபண்ட் ஏற்கனவே ரிஸ்கி ஃபண்ட் இன்னும் ரிஸ்க் ஆட் பண்ண போறியா, இல்ல அந்த ரிஸ்க்குக்காக நீங்க லார்ஜ் கேப் சேர்க்க போறீங்களா தெரிஞ்சுங்க. ஸோ தட் யூ தென் அக்கார்டிங்லி அலோகேட். ஸோ எதுக்கு சொல்றேன், இதெல்லாம் உங்க ஆக்டிவ்னஸ் எங்க வரணும். சும்மா ஸ்மால் கேப் அலோகேஷன் பண்ணிட்டேன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 years அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா danger. Okay, second point which I should see. Third point, active funds versus passive funds. முதல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எடுத்தேன் இல்லையா, எதுக்கு சொல்றேன்னா ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸோட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இது 1 2 3 4 5 6 லாஸ்ட் இவ்வளோ இயர்ஸ்ல 4 வருஷம் தான் நிஃப்டி இண்டெக்ஸ் ஹஸ் கிவன் அ நெகட்டிவ் ரிட்டர்ன் ஃபார் த இயர். எதுக்கு சொல்றேன்னா உங்க கஸ்டமரோட தாட் ப்ராசஸ் தெரிஞ்சுட்டு அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவமா இருந்தா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா லாஸ் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறதுல அந்த அளவுக்கு நீங்க பாசிவ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த கஸ்டமரோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி யுவர் சான்சஸ் ஆஃப் லாஸ் இன் அ இயர், பிகாஸ் லாஸ் அவர்ஷன் தானே பிகெஸ்ட் இஷ்யூ ஆஃப் ரிஸ்க். நெக்ஸ்ட், குவாலிட்டி வர்சஸ் வேல்யூ. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்ச நாளாக வேல்யூ ஓடித்து இப்போ எல்லாரும் குவாலிட்டி பேசுறாங்க. பட் அது நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும் எந்த அளவுக்கு. ஏன்னா எப்போ குவாலிட்டி விற்கும் எப்போ வேல்யூ விற்கும், இந்த பாஸ்ட் 3 years ரிட்டர்ன் இஸ் பெஸ்ட். பட் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா குயிக்கா குவாலிட்டி வர்சஸ் வேல்யூல என்ன விஷயம். குவாலிட்டி ஸ்டாக்ஸ் ஆர் ஸ்ட்ராங் ஸ்டேபிள் ஸ்டாக்ஸ், இது வந்து பார்கெயின் ஸ்டாக்ஸ், ரைட். ஸோ என்னன்னா எக்கனாமிக் டவுன் டர்ன்ல யூ ஹேவ் டு சூஸ் மோர் ஆஃப் திஸ். எக்கனாமிக் ரிகவரியில் யூ ஹேவ் டு சூஸ். இட்ஸ் அ பேலன்ஸ். இதையும் அவாய்ட் பண்ணக்கூடாது அதையும் அவாய்ட் பண்ணக்கூடாது. பட் அவேர்னஸ் ஆஃப் த எக்கனாமிக் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நீங்க குவாலிட்டி அண்ட் வேல்யூ ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டருக்கு சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வரப்போறது பெரிய ப்ராடக்ட் SIF, ரைட். ஒரு 2 minutes SIF பத்தி சொல்லிடுறேன் உங்களுக்கு, ரைட். Though I have put up my post and all that, but I thought it's a good opportunity. ஏன்னா வெறும் எல்லாத்தையும் லாங் ஈக்விட்டியில் போடாம கொஞ்சம் லாங் ஷார்ட்ல போடுறது குட். பட் என்ன வாட் இஸ் லாங் ஷார்ட்? ஃபர்ஸ்ட் ஜார்கன் எடுத்துட்டு சொன்னீங்கன்னா ஈக்விட்டி லாங் ஷார்ட் இஸ் நத்திங் பட் ஃப்ளெக்ஸி கேப் allowed to do 25% derivative. Okay, equity X top 100 is nothing but a mid and small cap fund allowed to do 25% derivative, right? And sector rotation fund is nothing but a sector fund allowed to do 25% derivative. So the long short சொல்றது வந்து ஒன்றும் இல்லை, 25% derivative போடுற வாய்ப்பு. அதே சமயத்தில் there is also in the debt category. Debt long short is nothing but dynamic bond fund which can do 25% derivative. Sectoral debt fund is nothing but sectoral fund which is do 25% derivative. And இது என்னன்னா அந்த redemption is once a week. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, right? மூணாவது வந்து the hybrid category. The active asset இருக்கிறது ஒன்றும் இல்லை, multi asset fund which can do 25% derivative. Hybrid long short is nothing but balance advantage fund doing 25% derivative. அங்கே redemption twice a week குள்ள லிமிட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிற ப்ராடக்ட்ல சும்மா 25% மேலே தடவிடுறாங்க, பீனட் பட்டர் தடவுறாங்க மேலே இல்லையா. இட்ஸ் ஸோ சிம்பிள். ஓகே, பட் என்ன இதுல ரிஸ்க் அட்வான்டேஜ் என்னன்னா லாங் சைடில் பணம் பண்ணிட்டு ஷார்ட் ஸ்டாக்கையும் பண்ணி பணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட். பட் இது டபுள் எட்ஜ் ஸ்வோர்டு, ரெண்டு காலமே லாங்கா போகலாம், ரைட். ஸோ தெரிஞ்சு இதில் இறங்க முடியுங்க. பட் எதுக்குன்னா உங்க ஆக்டிவ் இன்வெஸ்டர் இது கேட்பான், டெஃபினட்டா 10 லட்சம் தானே கேட்பான். ஸோ இது தெரிஞ்சுட்டு நீங்க அதில் என்டர் பண்றது பெட்டர். ஃபைனலி ஹைபிரிட் ஃபண்ட்ஸை பொறுத்த மட்டும் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு பார்க்கறது போது what I want to say is again இது வந்து மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டோட எந்த லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அலோகேஷன் வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிஸ்க். ஸோ எல்லா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டும் சேம் கிடையாதுங்க.
உங்க ஆக்டிவா நீங்க வந்து வெறும் அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணா போறாது, கேட்டகரிக்குள்ள அந்த ஃபண்ட் மேனேஜரோட என்ன ரிஸ்க் எடுத்து என்ன ரிட்டர்ன் கொடுக்கறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அது எப்படி பண்றான்? மல்டி அசெட் ஃபண்ட்லயே சில பேர் ஸ்மால் கேப் 38% எடுத்திருக்காங்க. ஃபண்ட் ஹவுஸ் நேம் மறந்துருங்க ப்ளீஸ். எதுக்கு தான் நீங்க புரிஞ்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்றேன். மை பாயிண்ட் இஸ் தட் மல்டி அசெட் போட்டுட்டேன், ஏதோ 3 குத்து மதிப்பா 3 எடுத்துட்டேன்னு இருக்காதியா. அதுலயே நிறைய ஹிந்தியில வார்த்தை ஜமீன் ஆஸ்மான் கா ஃபர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் ஃபார் ஹைபிரிட். ஸோ தட் ஐ எண்ட் இட். ஸோ ஆல் ஆஃப் யூ ஆர் அவேர். இஃப் யூ நாட் அவேர், ப்ளீஸ் பி அவேர். நான் வந்து இந்த சென்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டின்னு ஒரு சேனல் அமைச்சிருக்கேன். இட் இஸ் யூடியூப் சேனல், ரைட்? அண்ட் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் ஆக்சஸ். நான் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3த்துலேயும் என்னோட போஸ்ட், வீடியோஸ், மீடியா இன்டர்வியூஸ் எல்லாம் அதில் போட்டுருக்கேன். என்னோட ஓன் கண்டென்ட்டும் நான் வந்து டைவர்ட் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ யூ கேன் டூ தட். ஆர் இந்த யூடியூப் லிங்க் வந்து இங்கே இருக்குது, ரைட்? அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா இது ஆரம்பிச்சு 8 months இல்லை 6 months ஆச்சு இது ஆரம்பிச்சு. ஸோ என்னென்னா எனக்கு எதிர்பார்க்காம நடந்தது வந்து இந்த மீடியா வந்து என்னை தொல்லை தாங்கலை. ஒரு வாரத்தில் 4-5 தடவை வந்து கேட்டுன்னே இருக்காங்க, மீடியாவோட அவுட்லுக் என்ன, அடுத்த வாரம் என்ன நடக்க போகிறது, இந்த இயர் எண்டுக்குள்ள என்ன டார்கெட்டு, எந்த செக்டர் இப்போ வாங்கலாம். பட் என்னோட ஃபைனான்ஷியல் லிட்ரஸி எனக்கு இன்னும் என்னை எஜுகேட் பண்ணுறதுக்கு ஐ ஃபவுண்ட் தட் இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல். அவன் கேட்கறதுக்கு பதில் சரி நிறைய ஐஎஃப்எஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ என்ன பண்ணேன்னா இப்போ ரீசெண்டாக ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் கோல் இல்லையா, என்னோட விஷன். அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறதுக்கு தென் வாட் இஸ் த பாயிண்ட் இல்லையா? ஸோ அதனால நான் வந்து இப்போ ஒன்று வந்து ஒரு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன், ரைட்? இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் என்ன பிரச்சனைனா யூ ஹவ் டு சென்ட் மீ அ ஹை and you have to add it to your contacts. WhatsApp ஓட ரூல் என்ன, உங்க கான்டாக்ட்ல இந்த நம்பர் இல்லைன்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு வராது. ஓகே? அண்ட் இதுக்கு எனக்கு லொகேஷன் அண்ட் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் வேணும்னா ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல 250 தான் அலோவ் பண்றது. ஸோ நீங்க தமிழ் கேட்டீங்கன்னா தமிழ் 1, தமிழ் 2, தமிழ் 3 நான் கிரியேட் பண்ணிக்கணும். அப்போதான் என்னால் பண்ண முடியும். ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் ஆட். இந்த என்னோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பர். பட் லைக் ஐ செட், என்னோட இன்வெஸ்டர் எஜுகேஷன் நோக்கத்தை மனசில் வச்சுட்டு அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு ஃபேஸ்புக் சென்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டின்னு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. அங்கே என்னோட மீடியா இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் போஸ்ட் பண்ண போறேன். பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் 4 ஆர்டிக்கல் போட்டுட்டேன். என்னோட ஓன் கிரியேஷன், நானா எழுதுறதோ நானா வீடியோ போடுறதோ, ஆர்பிஐ பாலிசி, பட்ஜெட் எல்லாத்துக்கும் நான் போடுறேன் இல்லையா, அதை வந்து இந்த மார்க்கெட்டோனாமிக்ஸ் சிம்பிளிஃபைடு அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். தட் வில் கண்டெயின் ஓன்லி மை கண்டென்ட், நோ மீடியா கண்டென்ட். ஸோ அது எல்லாமே ஒரு லாங் டேர்ம் அவுட்லுக். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் போட்ட போஸ்ட் கூட அபவுட் திஸ் ஆக்டிவ் வர்சஸ் பேசிவ் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பியூர்லி என்னோட நானா உட்காந்து எதோ ரெக்கார்ட் பண்றதோ எழுதுறதோ அதில் வரும். சென்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் என்னோட மீடியா இன்டராக்ஷன்ஸ் அதெல்லாம் போட போறேன். நன்றி, ரொம்ப